ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு தரப்பட்ட மருத்துவ குறிப்புகளை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ப்ராடக்டோட இதை தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நம்ம நிகழ்ச்சியில் பொதுவாக மாலை நேரங்களில் வரக்கூடிய வீடியோக்கள் எப்போதும் போல் அது வந்துகிட்டே இருக்கும். காலை நேரங்களில் இனி வருவது இந்த பொது ஹெல்த் சம்மந்தப்பட்டதாகவும் ஓடிசியாக இருக்கக்கூடிய சில மருந்துகள் சம்மந்தப்பட்டதாகவும் ஜெனரல் ஆயுர்வேதிக் சித்தா அந்த மாதிரியான இதில் ப்ராடக்ட்டுகளோட ரிவ்யூவில் இதை பார்க்க போகிறோம். அதே நேரம் இந்த இது உங்களுக்கு நிகழ்ச்சி நல்லா பிடிச்சிருந்தீங்கன்னா எங்களுக்கு எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஒரு பொருள் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ருமாலயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதை பார்க்க போகிறோம். இந்த ரிமாலயாவில் ஜெல் இதை யார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த இந்தியாவிலே கொஞ்சம் நல்லா ஒரு சிறந்த ஒரு நிறுவனமான ஹிமாலயன் நிறுவனம் நிறுவனத்தாரால் தயாரிக்கப்படக்கூடிய ஒரு ஏறத்தாழ 1930 அவங்க பல்வேறு தரப்பட்ட மருந்துகளை மக்களுடைய இதில் குறைபாடுகளை போக்குவதற்கு நிறைய மருந்துகளை இது பண்ணி கொண்டு வராங்க. அந்த இதில் வரும்பொழுது இந்த மூட்டு வலி, முழங்கால் வலி இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ருமாலயா ஃபோர்ட்டாக இருக்கட்டும், முதல்ல டப்பாவில் அது மாதிரி மாத்திரைகளாக வந்துச்சு. இப்போ ஸ்ட்ரிப்பாக நல்லா நீட்டாக அலுமினியம் ஃபாயில் பேக்கிங்கில் நீட்டாக வருது. அதே நேரத்தில் ருமாலயா ஃபால்மாக இருக்கட்டும், அதாவது நம்ம எக்ஸ்டர்னலாக இது பண்ணக்கூடிய டப்பாக்களாக இருக்கட்டும். அதே நேரம் இன்னொரு வரக்கூடிய லினமெண்ட் லோஷன் மாதிரி உள்ளதாக இருக்கட்டும். அந்த வகையில் இந்த ஜெல்லையும் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த வலியை போக்குறதில் எக்ஸலண்ட்டாக இது பண்ணி கொடுக்க வைக்க. ஜாயிண்ட் பெயினாக இருக்கட்டும், ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் மிக சரியான ஒரு தீர்வு அளிக்கிறதுல நம்பர் 1 இடத்த வகிக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவதற்கு இல்லைங்க. இந்த ஜெல்லு பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஏறத்தாழ 30 கிராம் ஜெல்லு பாக்கெட்டில் கிடைக்குது. ஏறத்தாழ 140 ரூபா ரேட்டில் கிடைக்குது. மற்ற நிறுவனத்தை கம்பேர் பண்ணும்போது இது ரேட்டு வெரி 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 அஃபோர்டபுளானது. சரிங்களா? மிக மிக குறைந்தது. அதே நேரம் பொருளும் தரமானது, தரமான நிறுவனத்தாரால் தயாரிக்கப்படுவது. இது பார்த்திங்க கேட்டிங்கன்னா நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஹிமாலயன் ஸ்டோராக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் கிடைக்கிறனால இதை பயன்படுத்தலாம். சரி, இதில் என்னென்ன சார் கலந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா இதில் பார்க்கும்போது போஸ்வெல்லியா செரட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெசின் கலந்துருக்குது. அதே நேரத்தில் புதினா கலந்துருக்குது. கந்தப்பூரா தைலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தைலம் இதில் கலந்துருக்காங்க. அதே இதில் பார்க்கும்பொழுது இந்தியன் வின்டர் கிரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெர்பல் கலந்துருக்காங்க. சரளா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெர்பல் கலந்துருக்காங்க. துவக்கு கலந்துருக்காங்க. தேவதாரு அப்படின்னு சொல்லக்கூட ஒரு இது கலந்துருக்காங்க. நிற்குண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டெக்ஸ் நெகுண்டான்னு சொல்லக்கூடிய நம்ம நொச்சி இலையை இதில் கலந்துருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி சல்லக்கி போஸ்வெல்லியா செரட்டாவுடைய ரெசின் கலந்துருக்காங்க. சுக்கு கலந்துருக்காங்க. அதே நேரத்தில் ஹெர்பல் பேஸாகவும் இதில் கலந்துருக்காங்க. புதினாவுடைய இது கொஞ்சம் மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஜாஸ்தியாக 60 மில்லிகிராம் அளவில் காணப்படுது. இதில் கொடுத்துருக்கிற எல்லா ஹெர்பலும் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த வலிகளை குறைக்கிறதுல மிக 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 இம்பார்ட்டண்டான ஒரு இடத்த வகிக்குது. இது எல்லாம் இப்போ தான் இதில் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை, காலங்காலமாக நம் முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்டது. ஆயுர்வேத மருந்துகள்லையும் ஆயுர்வேத மருத்துவ நிபுணர்களையும் சித்த மருத்துவத்திலையும் இது பயன்படுத்தப்பட்டது. அந்த காலத்தில் இதில் சொல்ல இருக்கிற நொச்சியோடைய ஒரு இலையை மட்டும் எடுத்துக்கிறோமே, அந்த காலத்தில் தடுமை காய்ச்சல்னால் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இதில் சுடுதண்ணியில் போட்டு குளிப்பாங்க.
ஜலதோஷம், நீர்ப்பிடிப்பு இதுக்கெல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் மூட்டு வலி, முழங்கால் வலி, சல்லக்கடுப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு இது வலிகளை எக்ஸ்டர்னலாக இது பண்ணக்கூடியது, வாயு தொந்தரவால் வரக்கூடிய வலிகளை இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நொச்சி கஷாயம் போட்டு அதை வந்து குளிப்பாங்க. சுடுதண்ணியில் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா குளிப்பாங்க. இன்றைக்கி தான் போய் நேரடியாக வலி வந்துச்சுன்னா போய் ஊசியை போட்டுட்டு நம்ம உடம்பு வந்து பாதிச்சுட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் அந்த காலத்தில் வெரி ஒரு ஹாட் வாட்டர் வந்து இந்த மாதிரியான பெயின், சல்லக்கடுப்பு, குளிர் காய்ச்சல் வரக்கூடிய அந்த குதுகுதுப்புன்னு சொல்லும் இல்லையா, அந்த இதுகள் எல்லாத்தையும் இது வந்து போக்கக்கூடிய ஒரு இது வந்து வரக்கூடியது. அந்த அளவுக்கு இதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து போஸ்வெல்லியா செரட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய சல்லக்கி நீரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ரெசின் வந்து இன்றைக்கி வந்து சில ஆங்கில மருத்துவ பொருள்கள், ஆர்த்ரைட்டிக்காக இருக்கட்டும், எலும்பு சம்மந்தப்பட்ட பொருள்களாக இருக்கட்டும், எல்லா இதுலேயும் வந்து இது வந்து கலந்துருக்காங்க. அதாவது ஆங்கில மருந்துகளையும் சரி, இதோடு சேர்த்து இதுலேயும் நம்ம ஹெர்பலையும் சேர்த்து கலக்கிறதுல வந்து நம்பர் 1 இடத்துலையும் அதிகப்படியாக விளைவித்து விற்கக்கூடிய பொருட்களையும் இந்த போஸ்வெல்லியா செரட்டாங்கிற சொல்லக்கூடிய சல்லக்கி நீரியாசம் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான இடத்த வந்து வகிக்குது. அதே நேரம் வந்து செல்களுடைய வீக்கங்கள், ஜாயிண்டோட பெயின் இதுகள்லாம் வந்து குறைக்கிறதுல வந்து ரொம்ப வந்து ஒரு முக்கிய இடத்த வந்து வகிக்குது. கந்தப்புறா தைலம் வந்து ஆதென்டிக்காக இந்த இடுப்பு வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, ஃப்ராக்சர் இதுகளுக்கெல்லாம் வந்து காலங்காலமாக நம்ம ஆயுர்வேதத்தில் வந்து பயன்படுத்தப்பட்ட வந்துக்கூடிய இந்திய மருத்துவத்தில் வந்து பயன்படுத்தக்கூடிய மருந்துகளில் ஒரு நம்பர் 1 இடத்த வந்து வகிக்குது. சரிங்களா? அந்த காலத்திலே இது பண்ணக்கூடிய ஒரு இது. அதே நேரத்தில் சரளாங்கிற ஒரு இது, அந்த துவக்குங்கிறது இன்டர்னலாக உள்ள இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுல வந்து ரொம்ப ஒரு முக்கிய இடத்த வந்து வகிக்குது. அப்புறம் வந்து பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா சுந்தி, சுக்குக்கு மிஞ்சிய மருந்தே கிடையாதுங்கிற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இதில் வந்து அந்த சுக்குவோடைய மருத்துவ ஆற்றலாக இருக்கட்டும், அது வாதக்கடுப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி மூட்டுகளில் நீர் கோர்த்ததாக இருக்கட்டும், எல்லா இதுக்குமே கொஞ்சம் வந்து நல்லா பயன்படுத்துறதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இது வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா, நெக் பெயினாக இருக்கட்டும், லோயர் பேக் பெயினாக இருக்கட்டும், ஷோல்டர் பெயினாக இருக்கட்டும், இந்த மாதிரி வெயிட்டு இந்த மாதிரியான லிஃப்ட்லாம் பண்ணும்போது சிலிண்டர் தூக்கிட்டு போவாங்க, குடங்கள் தூக்கிட்டு போவாங்க. அதில் வந்து பார்க்கும்போது இந்த ஹெட் அண்ட் நெக்கோடு சேர்த்து இந்த ஷோல்டர் பெயின்களும் வர ஆரம்பிச்சிடும், வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியான இதுகளுக்கெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது. மஸ்குலோஸ்கெலிட்டல் ப்ராப்ளங்களை வந்து தவிர்க்கிறதுல, பெயினை வந்து குறைக்கிறதுல வந்து ஒரு ரொம்ப முக்கிய இடத்த வந்து வகிக்குது. அடுத்து வந்து ஜாயிண்ட் பெயின். இந்த ஜாயிண்ட் பெயின் வந்து நான் சொன்னது முதல்ல மஸ்குலோஸ்கெலிட்டல் பெயின். இது அடுத்து சொல்கிறது வந்து ஜாயிண்ட் பெயின். இந்த மூட்டுக்கள், முழங்கால் இந்த மாதிரியான இதுகளில் வந்து மடிப்புகளில் வந்து வரக்கூடியது, நீர் கோர்க்கக்கூடியதுனால வரக்கூடியது, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இது பண்ணக்கூடியது. அதே நேரத்தில் வந்து காம்பவுண்டு ஜாயிண்ட், இந்த ஷோல்டர்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஏறத்தாழ 3 எலும்புகள் அதில் இது பண்ணி கொடுக்க வைக்கும். அதே நேரத்தில் மூட்டாக இருக்கட்டும், மூட்டும் அதே மாதிரியான ஒரு காம்பவுண்டு ஸ்ட்ரக்சராக உள்ளது. அந்த மாதிரியான இதுகளுக்கெல்லாம் நம்ம தெரியாமல் அதை போட்டு மருந்துகள் இல்லாமல் நம்ம போட்டு உருவி விடுவதோ, இது பண்ணி கொடுப்பதோ, ராங்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுவதோ, தகுந்த ஆயுர்வேத மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் செய்வதோ, அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சில அந்த பாதிப்பை வந்து அதிகப்படுத்தி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த மாதிரியான இடத்துல வரக்கூடிய வலிகளுக்கு, அதே நேரத்தில் வந்து பேக் பெயின், இடுப்பு வலி. இன்றைக்கி இடுப்பு வலி இல்லாத பெண்களும் கிடையாது, அது ஆண்களும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஓட்டக்கூடிய வாகனங்கள், பயணம் பண்ணக்கூடிய பஸ்கள், அன்றைக்கி வந்து அதிகமான பயணங்கள் வந்து கிடையாது. அதே நேரத்தில் வந்து வாகனங்களும் இந்த மாதிரி கிடையாது. தகுந்த சாலைகளுடைய பராமரிப்பும் இல்லாதனால என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடுப்பு வலி வந்து எல்லாருக்கும் ஒரு கிஃப்டாகவே வந்துடுச்சு, அவ்வளோதான். மற்றபடி அதில் வந்து இது வந்து கிடையாது. அந்த மாதிரியான வலிகளுக்கு வந்து இது வந்து நல்லா ஒரு இது பண்ணி கொடுக்குது. சரிங்களா? இதில் வந்து புதினாவுடைய இதில் இருக்கிறனால கவுண்டர் இரிட்டன் எஃபெக்ட் கொடுக்குறனால வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முந்தின வீடியோக்களில், அதாவது இது வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் ஒரு இரிட்டேஷனை வந்து பண்ணி கொடுக்கும். இரிட்டேஷன் ஆர் கூலிங் இதை வந்து பண்ணி கொடுக்க வைக்கும். அதை வந்து உங்களுக்கு விளக்கமாக தமிழில் இப்போ சொல்கிறேன். அதே நேரத்தில் வந்து இந்த மருந்து பொருட்கள் உள்செலுத்தி உள்ளேக்க போகும்போது வந்து உள்ளேக்க சிலந்து இரத்த ஓட்டத்தில் கலந்து அது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இந்த வலிகளை வந்து குறைப்பதில் வந்து ஒரு முக்கிய இடத்தை வந்து வகிக்குது. அதனால் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ண உடனே அந்த மென்தாலோடைய கூலிங் இது வந்து கொஞ்சம் ஒரு இரிட்டேஷன் கொடுக்க வைக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அதே நேரம் வந்து குழந்தைகள், கட் இன்ஜுரியாக உள்ளது, ஆப்ரேஷனாக உள்ளது, இந்த மாதிரியான இதுகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து
தகுந்த மருத்துவர்களுடைய ஆலோசனையின் பேரில் அதை வந்து பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இது விலை கம்மியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப எஃபெக்டிவாகவும் மிகுந்த ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நிறுவனம் தயாரிக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் இருக்கிறனால இது எல்லோரும் பயன்படுத்தலாம். வழக்கம் போல் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்து கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ள இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மாலை நேரங்களில் வரக்கூடிய நம்ம வீடியோக்கள் எப்பொழுதும் அதுக்கு வரும். அது எப்போதும் போல் ஆதரவு கொடுங்க. இது காலையில் வரக்கூடிய பொதுவான ஒரு அவேர்னஸ் டாபிக் தான். சரிங்களா? ஹெல்த் ரிலேட்டடான ஒரு இதுதான் ஒழிய வேறு எதுவும் கிடையாது. இதற்கு உங்களுடைய ஆதரவை எப்போதும் போல் எங்களுக்கு தருமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.